இதே நிலைமை அன்புமணிக்கு வராதுன்னு என்ன இருக்குது? அந்த நிறுவனத்தை உருவாக்கி பட்டி தொட்டி ஃபுல்லாக வந்து கொண்டு சேர்த்ததுக்கு வந்து அந்த பெருமையும் அவருடைய உழைப்பும் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு இந்தியாவிலே வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை வந்து மேல்நிலை கொண்டு வர்றதுக்காக அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கலர், அந்த நிறம், அந்த நிறத்தை வந்து தன்னுடைய இயக்கத்தினுடைய நிறமாக வந்து கொடியில் வச்சுருக்காரு. ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து என்னுடைய இயக்கம் இருக்கும் வரை ஒரு வன்னியர் அல்லாத, அதாவது தாழ்த்தப்பட்டவர் வந்து நிரந்தரமான ஒரு பொதுச் செயலாளர் இருக்குன்னு சொல்லிட்டு அரசியல் சாசனத்திலேயே வந்து தேர்தல் கமிஷன் எழுதி கொடுத்தாங்க. அப்படி இருக்குது. ஏன்னா இந்த வந்து இன்றைக்கி வந்து வட மாவட்டத்தில் வந்து தலித்துகள் என்பது வந்து ஒரு ஒரு இன்னும் தரம் தாழ்த்தி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை வந்து ஒரு அம்பேத்கர் நூற்றாண்டு விழாவினுடைய முன்னிட்டு வட மாவட்டம் ஃபுல்லாக வந்து அம்பேத்கர் சிலையை நிறுவன ஒரு பெருமை வந்து ராமதாஸ் மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த ராமதாஸ் உருவாக்குன அந்த இயக்கத்துக்கு வந்து அது எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி கொண்டு போகணும் அவருக்கு தெரியாதா? இன்றைக்கி அன்புமணிக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றுமே தெரியாதவனை கொண்டு போய்ட்டு இன்றைக்கி ஒரு அமைச்சராக்கி இளைஞரணி தலைவராக்கி திரும்ப தலைவராக்கி கொண்டு வந்ததுக்கு வந்து அது ராமதாஸுக்கு தான் தெரியும். அதனால் வந்து குழந்த மாதிரி இருக்காருன்னா இப்போ எல்லாருமே வயசானா குழந்த மாதிரி தான் பேசுவாங்க. நாளைக்கு அன்புமணிக்கும் அதே நிலைமை வராதுன்னு இருக்குது. அதெல்லாம் வந்து குற்றம் சொல்ல முடியாது. ஒரு மிக சிறந்த ஒரு போராளி ராமதாஸ் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து எப்படி இருக்கணும், அந்த சமூகம் எப்படி மேலோங்க வரணும், அடித்தட்டு மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கடுமையான போராட்டம் பண்ணி இன்றைக்கி வந்து பரவலாக இன்றைக்கி பேசப்படக்கூடிய ஒரு தலைவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அவரை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மாங்குள்ள ஒரு 2 பேரும் சண்டை, சொத்து பிரிப்பில், கேஸில். அவங்க கேஸ் இப்போ அந்த நிலுவையில் கத்தி தொங்கிட்டு இருக்குது. யாருக்கு என்னன்றது தெரியல. ஏன்னா 10 டன்னாக தங்கம் எடுத்தாங்க. 15 டன் தங்கம், பல ஆயிரம் கோடி. இது ஒன்றும் இல்லாமல் ஊர்லேருந்து வெறும் 5 லட்ச ரூபா கடனில் வந்தவங்க இன்றைக்கி இத்தனை 1000 கோடி இருந்ததுன்னா அது காரணம் என்ன அப்படின்றத நம்ம அது கேட்டாகணும். பாவம், அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு சண்டை வந்து இப்போ வெளியில் வந்து கட்சி சண்டையாகி அது பண சண்டையாகி அது வேறு நிலையை மாறுறதுக்குள்ளே அவங்களே உட்காந்து தீர்மானம் செஞ்சால் நல்லாயிருக்கும். இவர் சொல்கிறாரு அப்பா பேச்சை கேட்டு தான் நான் பிஜேபி சேர்ந்தேன், அவர் சொல்கிறார் நான் இவங்க பையன் பேச்சை கேட்டு தான் வந்தேன்ட்டு. 2 பேருமே மூத்த அரசியல்வாதிங்க. அது ராமதாஸ்னால் வந்து பெரிய ஒரு அவர் பேச்செல்லாம் 90 92 இல்லைன்னா வந்து ரொம்ப அருமையாக இருக்கும், எதிர்ப்பான பேச்சாக இருக்கும். இப்போ அப்படி அடங்கிட்டார், அவ்வளோதான். அவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம கிட்ட தான் இருக்க எல்லா கட்சிக்காரங்களும் அப்படின்னு சொன்னாலும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ அதனால தானே திமுகவுக்கு வர்றதுக்கு உண்டான என்னென்னமோ செய்கிறாரு. தோல் திருவாளனுக்கு வந்து பேனரே அவங்க வைக்க மாட்டாங்க, ஆனால் வச்சாங்க பாருங்க போன வாட்டி இதில். அந்த மாதிரி ஒரு எதில் எப்படியாச்சும் திமுக கூட்டணியில் சேர்ந்துடணும், ஏதாவது ஒரு வகையில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அன்புமணி வந்து அமைச்சராக இருக்கும்போது கிங்ஸ் மருத்துவமனை வந்து அந்த ரத்து பண்ணதுக்கான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவருக்குள்ள. அதன் அடிப்படையில் வந்து பிஜேபியோட வந்து கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு அன்புமணி தான் போனாரே தவிர ராமதாஸ் போகல. ஏன்னா ராமதாஸ் வந்து வேற வழியே இல்லாமல் தன்னுடைய மகன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக தான் போனாரே தவிர ராமதாஸாக போகல. ஆனால் அந்த நிலைப்பாட்டில் வந்து உறுதியாக அப்பயே இருந்திருந்தாருனாச்சு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு வந்து அவர் நிலைப்பாட்டை வந்து தவற விட்டதுனால இன்னைக்கு வந்து இவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாமக கட்சி ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த சமூகம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதுவே கொஞ்சம் ரொம்ப இழுபறி பிரச்சனையாகவே தான் இருக்குது. அது அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து உள்ளது, அது அவங்க பேசி முடிச்சிருவாங்க. ஆனால் இப்போ இவங்க 2 பேருக்குள்ள பவரை யாருக்கு அப்படின்ற ஒரு நிலை இருப்பதில்ல, அது ரொம்ப எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இவர்கிட்ட கொடுக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து சின்ன பிள்ளைதனமாக நிறைய விஷயம் அவருக்கு மட்டும்தான் பண்ணிக்கிறார், அவங்க சமூகத்துக்கு எதுவும் பண்ணாமா. பல கோடிகள்னால் எப்படி சாதாரண விஷயம் கிடையாது, அவர் சமூகத்துக்கு மட்டும்தான் இது. அவர் எம்பி ஆனார், ஆனால் எந்த ஒரு இதுலேயுமே வந்து நமக்கு எதுவுமே நல்லதில்லை. சிகரெட் ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு வாரம் போராடினார், அப்புறம் சிகரெட் வேலை தான் ஏறி போச்சு. அதேமாதிரி கூல் ட்ரிங்க்ஸில் வந்து இது ஜாஸ்தியாக இருக்குது, கெமிக்கல் ஜாஸ்தியாக இருக்குன்னாரு. அது இன்னும் அவர் புழக்கத்தில் இருக்கார். அவர் நினச்சிருந்தாரா முடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறையா அவர் எம்பியாக இருந்தார், பிரயோஜனம் இல்லாமல் இருந்தார். இப்போ கூட இதாக இருந்தார், ஓட்டு போடுங்கன்னா அது நமக்கு எதிராக தான் வராமல் வீட்டில் டேபிள் டென்னிஸ் விளாண்டுட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தார். விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது ரைட்டு, ஓகே தான்.
ஆனால் அதுக்குன்னு வயதாயிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ண முடியுமா? அவர் அனுபவங்களுடைய அரசியல் வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ வேணால் அவர் வந்து நமக்கு நம்மளுடைய தமிழகத்துக்கு வந்து எதிரானா உட்காரலாம், ஒரு இதில் போய் பாஜகவோட கூட்டணியில் இருக்கலாம். ஆனால் அவர் கடந்து வந்த பாதைகளை வந்து நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், அது வந்து மிக ஒரு இதுவாக தான் இருக்குது. அது அந்த 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 அரசியலை வந்து வருங்கூடிய சங்கதிகள் படித்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். அன்புமணி போய் தான் சொல்றாரு, ராமதாஸ் போய் சொல்றாரு. அவருக்கு தெரியுங்க அந்த இயக்கத்தை எப்படி கொண்டுட்டு போகணும். ஒரு இவ்வளோ ஒரு தலித்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி ஜெயிக்க வச்சு அமைச்சராக வாங்கி கொடுத்த ஒரு தலைவனுக்கு அதை எப்படி கொண்டு போகணும் தெரியாதா? அன்புமணி சொல்லி தான் கொண்டு போகணுமா? அன்புமணி சொல்கிறது முற்றிலும் பொய். ராமதாஸுக்கு அதுக்கு வந்து உடன்படே கிடையாது. முழு அதிகாரமும் எனக்கு தான் அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, என்னன்னா காலையில இழந்த பழம் விற்கிறவரை கூட்டு வந்து பொறுப்பு போடுங்கன்னா கையெழுத்து போட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து தெரியுது ராமதாசன் சிந்தனைப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. இதோட கருத்து அதாவது இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற பிரச்சனை, எல்லா இந்த இயக்கமாக நடத்திட்டு இருக்கிறதுனால வெளியில தெரியுது. எல்லா குடும்பத்திலும் நடக்கக்கூடிய பிரச்சனையை கொண்டு வந்து பொது வெளியில பேசுறது வந்து ஒரு அறியாமை தன்மை. இது இதே வந்து அன்புமணி பற்றி எந்த விதத்திலையும் தவறான முறையில் வந்து ராமதாஸ் சொல்லலை. அப்போ ராமதாஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து வெளியில் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ உனக்கு வந்து அரசியல் பண்பாடு தெரியல, அரசியலுடைய அந்த நாகரிகம் தெரியல. தன்னுடைய தந்தையே வந்து வெளியில் வந்து குற்றச்சாட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா, இப்போ உனக்கு அது பதவி மேலே இருக்கிற வெறி. அப்போ நீ ஏதோ வந்து குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை வந்து அது வெளிப்படையாக வந்து சொல்லி அது மூலமா வந்து நீ ஒரு பதவியில் வந்து அந்த ஒரு கட்சி கைப்பற்றல நினைக்கக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து அன்புமணிக்கு இருக்குது. ஆனால் ராமதாஸை பொறுத்தளவில் ஒரு மிக சிறந்த ஒரு போராளின்னு ஒரு தலைவர். அந்த தலைவனுக்கு தெரியும் இந்த இயக்கத்தை எப்படி கொண்டுட்டு போகணும். பல சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பல மாவட்ட செயலாளர்களையும் உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவன். அந்த தலைவனுக்கு தெரியும் அதை எப்படி கொண்டு போகணும். ஆனால் அன்புமணி சொல்கிறது மிகவும் தவறானது. இப்போ வந்து செல்வ பெருந்தகை அண்ணன் திருமாவர்கள் வந்து ஒரே இயக்கத்தில் பயணம் பண்ணாங்க. அப்போ ஒரே இயக்கத்தில் பயணம் பண்ணும்போது இவங்களோட கூட்டணி அமைச்சாங்க. அப்போ அவருடைய நிலைப்பாடு என்னென்னு தெரியும். ஒரு வயது முதிர்ந்தவர் வந்து இந்த ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஆறுதலான போயிட்டு சொல்கிறது வந்து ஒரு தந்தைக்கு மகனாக போய் மகன் ஸ்தானத்தில் போய் சொல்லும் போது வந்து தவறு இல்லையே, புரியுதுங்களா? அதனால தவறு கிடையாது. அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம். இதான் ஒரு அரசியல் நாகரிகம். ஒரு வந்து தனிப்பட்ட முறையில் போயிட்டு சந்திப்பதுக்கு வந்து அது வந்து அரசியல் காழ்ப்புணர்வு கிடையாது. இது தனிப்பட்ட முறையில் ஒரு வயதுக்கு மூந்தவர் ஒரு அரசியல் பழுத்த அரசியல்வாதி, உதந்த அரசியல்வாதி, அவங்களுக்காக போய் பார்க்கும்போது தவறு கிடையாது. எப்போவுமே கட்சியுடைய அன்னைக்கு நிலைமைக்கு கட்சி தலைவர் ராமதாஸ்னு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவர் தான் அவர் சொல்லாமல் எந்த முடிவும் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து அன்புமணி வந்து ஆரம்ப ஸ்டேஜ். இன்றைக்கி வந்து இவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ஏஜ் ஆகிற போது தான் பதவியை வந்து போஸ்டிங் வந்து பையன்கையில் கொடுத்துட்டு இவர் வந்து கட்சியை வழி நடத்திக்கோன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இவர் வந்து இனிமேல் ஏஜாக மெமரி பவர் கம்மியாகும். அப்புறம் நான் சொல்லலை, அன்புமணி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு ராமதாஸ் சொல்லுவார். இப்போ இன்றைக்கி ட்ரெண்டுக்கு இளைஞர்கள் ஃபுல்லும் ராமதாஸை விட அன்புமணி ராமதாஸ் தான் நிறைய செஞ்சுருக்காரு மக்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி எடுக்கிற ஆம்புலன்ஸ் போகிறீங்களா, ஆக்சிடென்ட் ஆனால் கூட்டிகிட்டு போகிற ஆம்புலன்ஸு அதை அறிமுகப்படுத்தணும் அவர் தான். ரெண்டாவது ஆஸ்பத்திரி சுகாதாரமாக வச்சு மெடிசன்லாம் நிறைய பண்ணி கொடுத்தது அன்புமணி ராமதாஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் மிச்ச அரசியல்வாதியை விட இவர் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது. அன்புமணி ராஜா வீட்டில் ஒரு ஆளாக நினச்சாங்க. இன்னமும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ராமதாஸ் தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை வேணால் வச்சுங்க. அரசியல்னு வரும்போது இனிமேல் தலைவராக மதிக்கிறது அன்புமணி ராமதாஸை தான் மக்கள் மதிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் உங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நீங்கள் ரிட்டையர்மெண்ட் எப்படி கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்களோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பண்ணி தயவு செய்து ஒதுங்கிங்கன்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா உங்கள் வயசுக்கு நீங்கள் உங்கள் மரியாதையை காப்பாற்றிக்கணும். ஊரார் அடுத்தவன் உங்கள் சம்மந்தம் இல்லாமலாம் உங்களை பேசுகிற அளவு, உங்கள் குடும்பத்தை பேசுகிற அளவுக்கும் உங்களை பேசுகிற அளவுக்கும் நீங்கள் வச்சுக்கிறீங்க. இது வந்து நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வயசுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் முதல்ல சொல்கிறேன். அதாவது ஒரு ஏஜ் ஆகும்போது மைண்டு சேஞ்ச் ஆகும். அப்போ புரிதல் இல்லாத பேச்சு வரும். இப்போ குழந்தைகள் எப்படி பேசுது, புரிஞ்சால் பேசுது. நாளைக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நேற்றுக்கு வரேன் அப்படின்னு சொல்லணும். குழந்தைகள் என்ன பண்ண முடியும்? ஏஜாக குழந்தை பெரியவங்க எல்லாம் குழந்தையாக தான் ஆகிறாங்க, குழந்தையாக தான் பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இது ஒன்றும் தவறாக எடுத்துக்கூடிய வார்த்தை இல்லை. யங்ஸ்டர்னால் இப்போ அன்புமணி ராமதாஸை தான் விரும்புகிறாங்க.
ராமதாஸுடைய பேட்ச் எங்களுடைய ஏஜ், நாங்கள் வழி விட்டு வெளியே வந்துடணும். அதுதான் எங்கள் வயசுக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. அதனால் நான் திருப்பி இது பத்திரிகையாளர் நிறைய பேரும் கேட்குறாங்க என்கிட்ட, மக்கள் சார்பாகவும் நான் பேசுகிறேன். ஏன்னா மக்கள் விமர்சகராக இருக்கிறதுனால மக்கள் வந்து ராமதாஸுக்கு மதிச்சுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அப்பாவை பார்க்கறதில்ல, தாத்தாவை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸை அண்ணாவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இனிமேல் அண்ணா மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை வயசு இருக்குமே தவிர ராமதாஸ் விட்டு விலகி செல்வதே நல்லது என்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு தலைவருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்திருப்பாங்க, அது ஒரு ஏஜுக்கு ஒரு உண்ட மரியாதை காரணமாக, ரெண்டாவது ஒரு பேர் வாங்கிக்கணுமே அப்படிங்கிற காரணமும் போயிருக்கலாம். இது வந்து பெரிய இஷ்யூ ஒன்று எடுத்துக்க தேவையில்லை.